ஹை கைஸ், இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இன்னைக்கு புளியோதரை செஞ்சு எடுத்துட்டு போலான்னு இருக்குங்க. ஒரு 40 to 50 மெம்பர்ஸ்க்கு எடுத்துட்டு போகிறேன். கடலப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுந்து 2 டீஸ்பூன், கடுகு ஒரு 2 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், மல்லி 2 டீஸ்பூன், குருமிளகு 2 டீஸ்பூன், 4 மிளகாய் வத்தல், 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிறேன். நல்லா வறுபட்டணும். கருவேப்பிலை தலை போட்டு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வரும், நல்லா கலரும் சேஞ்ச் ஆகும் பருப்பெல்லாம். அப்போ சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பெருங்காயம் மட்டும் சேர்த்திக்கிறேன். பெருங்காயத்தை போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி புளியோதரை பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க, அப்போ தான் புளியோதரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, வெந்தயம், எள்ளு, உளுந்த பருப்பு. எள்ளு வந்து நம்ம அரைக்கிறதுக்கே போட்டோம், அதனால இப்போ போட வேண்டாம். காஞ்ச மிளகாய் இது நல்லா போட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. நிறைய கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் கடலை, நிலக்கடலை. ஏன்னா நம்ம 40 to 50 மெம்பர்ஸுங்கும் போது கொஞ்சம் நிறையா செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கடலை கருவேப்பிலையில் கொஞ்சம் நிறையா போட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பிடிக்கும். வெடிக்கிற சமயத்தில் உங்களுக்கு நிலக்கடலை வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இதுதான் பக்குவம். இந்த பக்குவத்தில் தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும். சுடுதண்ணியில் நல்லா புளியை கரைச்சி வச்சுருக்கோம். சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சு ஒரு 1/2 hour ஊற வச்சு அப்புறம் புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளியை கீழே விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்துடுங்க. புளி நல்லா கொதிக்கணும். புளி நல்லா கொதிச்சு அதோட ராஸ்மெல் எல்லாம் போய் நல்லா கெட்டித்தன்மை வரும். அந்த டைமில் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். இந்த அளவுக்கு புளி வந்து கொதிச்சிருக்குன்னு கொதிச்சு அப்படியே எண்ணெல்லாம் மேலே பிரிஞ்சு வருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து நிறைய பேர்த்துக்குனால இவ்வளோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வீட்டுக்கு செய்கிறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இப்போது நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பொடியை போடுறேன். அதையும் நல்லா கலந்து விடுறேன். போட்டதுக்கப்புறம் 2 minutes இது நல்லா கொதிக்க விட்டால் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு கெட்டியாயிருங்க. இதை அப்படியே நம்ம சாப்பாட்டில் போட்டு கிளறி எடுத்தா சுவையான ஒரு புளியோதரை ரெடி. நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். டேஸ்டியான புளியோதரை ரெடி. தேங்க்யூ.